இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் கிட்டத்தட்ட 5ஆம் மந்திரம் நிறைவு செய்கின்றோம். ஆன்மீக குழந்தையாக அடியெடுத்து நடந்து கொண்டிருக்கும் போது 6ஆம் தந்திரம் நாளை மறுநாள் நாம் முழுவாயிலில் செல்ல இருக்கின்றோம். திருமூலர் அவர்கள் பாதம் தொட்டு இன்று 1571வது மண்டலம் சிந்திக்க உள்ளோம். ஆய்ந்து அறிவார்கள் அமரர் வித்தியாதரர் ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறி ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொழ ஆய்ந்து அறிந்தேன் இன்மை அண்மை கண்டேனே அப்படின்னு மிக ஒரு ரோல் மாடல் டிக்டேட்டர் சென்ற அனுபவத்தை ஷேர் பண்ணக்கூடிய விஷயமா தான் நம்ம உணர வேண்டியதா இருக்கின்றது. இது மாதிரி கைலாயத்துல என்ன பண்ணாரு, சிவபெருமானை பாக்குறதுக்கு எல்லாரும் கூடியிருந்தாங்க. தேவர்கள், மிகுந்த ஞானிகள், ரிஷிகள் எல்லாரும் வேதாந்த ரகசியங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க தகுந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இது தெரியும் அது தெரியும் இப்படிலாம் நான் இறைவனை ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வாசல்ல நந்தி தேவர் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு குசுமு பிடிச்ச ஆள் என்ன பண்ணாரு, இவரை பார்த்து இங்க பாரு அந்த விலங்குக்கு ஒண்ணும் தெரியாது, இது மட்டுக்கும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு அதை போய் சீண்ட. அவர் என்ன சொல்லிட்டாரு, எம்பெருமானை நான் ஆராய்வதை விட அமைதியாக உணர்வதே இன்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு கல்லை எடுத்து இந்த அறிஞர்கள் பக்கத்துல கொடுக்குறாரு. இந்த கல்ல என்ன இருக்கு சொல்லுங்கன்னு. எல்லாரும் திருப்பி பார்த்துட்டு இந்த கல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. நந்தியன் பெருமாட்ட கொடுத்தாங்க. நெஞ்ச தொட்டி வணங்கிட்டு உள்ள பிரகாசமான நடராஜன் நடனத்தை நான் கண்டேன் அப்படின்றாரு. இந்த ஒரு சூட்சுமத்தை தான் நாம இங்க இந்த பாடல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கதைக்கான மூலமாக உணர்கின்றேன். ஏன்னா நம்ம அறிவு முடிகின்ற இடத்துலதான் மெய்ஞானம் தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் ஆய்ந்து அறிகிறார்கள். எப்படி டிஸ்கஸ் பண்றாங்க, மூளையின் மூலமாக அறிவின் மூலமாக இறைவனை தேடலாம் அப்படின்னா பக்கத்துலதான் போலாம். இறைவனை அடைய முடியாது. தர்க்க ரீதியாக அறிவியல் ரீதியாக நாம் முழுமையாக இறைவனை கண்டறிய முடியாது அப்படின்றதுதான் முதல் வரிக்கான விளக்கம். அதுவே அந்த அறிஞர்களுக்கெல்லாம் எட்டாத ஒன்றாக சிவபெருமான் திருவடி இருக்கின்றது. அது எப்படி எளிதாக அடையலாம் அப்படின்னாக்கா, பணிந்து வணங்கி பக்தி சரணாகதி அப்படின்னு நமக்கு இங்க ஒரு டிப்ஸ கொடுக்கிறார். ஒருத்தர் டைரி கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேர்டா தான், இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரையிங் டு பி நார்மல் யூ வில் நெவர் நோ ஹவு அமேசிங் யூ கேன் பி அப்படின்றாங்க. அப்ப நாம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த ஒரு தெளிவான நார்மல் நிலையில நம்ம இருக்கிறது தான் ரொம்ப பெருமைக்கூடிய விஷயமா ஒண்ணு இருக்கின்றது. அப்ப இவ்வாறு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, அகத்திலேயே இறைவனை உணர்ந்த போது இப்பிறவி அடுத்த பிறவிகளுக்கு கிடைக்கக்கூடிய பேரின்ப ரகசியத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு கடைசி வரியில. இந்த அறிவு அன்பு ரெண்டுக்கும் நம்ம ஒரு கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அறிவு ஒரு எல்லையில நின்றுடும். ஆனா அன்பு அகவைப்பாட்டு மூலமாக மனதால் தியானிக்கும் போது பிறவி பிணி நீங்கி வீடு பேறு கிட்டும் அப்படின்றதுதான் இந்த பாடலை நாம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றாக உணர்கின்றேன். இதுக்கு ஆற்று தண்ணி போகுதுன்னு வச்சுக்கீங்களா, அது மட்டும் போற போக்கில் போய் எங்கேயாவது போய் சேர்றதை விட வாய்க்கால்ல பாஞ்சி நிலத்துக்கு பாய்ச்சினோம்னா பிரயோஜனமான ஒரு விளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அகவைப்பாட்டின் மூலமாக ஆக்ஞா சக்கரத்தை பிடித்து அந்த ஒடுங்கும் இடம்னு ஒண்ணு சொல்றாருங்க, அதான் முக்கியமானது ஒண்ணு. அந்த பிராணனை சிந்தித்து அது ஒடுங்குகின்ற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னவன், அதுதான் நம்ம சிவபுரம் அப்படின்றது. 3000 பாடல்களாக நமக்கு தத்துவ பாடலை கொடுத்துள்ளார். வந்த அண்ணன் மையன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் ஒருவரை புத்தாண்டு சொல்லி தளத்தை ரத்னகுமாரோடும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் யாருமே ஒரு முன்னுரை கொடுத்த பாடலுக்கு நம்ம இப்ப சரவண தளத்துல பார்ப்போம். பாடல் இருக்கின்றது.
ஆய்ந்தறிவார்கள் அமரர் வித்யாதரர் ஆய்ந்தறியார் வண்ணம் நின்ற அறநெறி ஆய்ந்தறிந்தேன் அவர் சேவழி கைதொழ ஆய்ந்தறிந்தேன் இம்மை தம்மை கண்டு. ஆய்ந்து அறிவார்கள் அமரர் வித்யாதரர் ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறி ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைதொழ ஆய்ந்து அறிந்தேன் மனம் மய அம்மை கண்டேன்னு இதுல பிரதியில கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிரதியில் ஆய்ந்து அறிந்தேன் இம்மை அம்மை கண்டேனே அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இது சரவண தளத்துல இருந்து விளக்கம். இறைவனை ஆராய்ந்து அறிந்தவர்களே அமரர்களாகவும் உண்மை ஞானமும் உலக ஞானமும் பெற்ற ஞானிகளாகவும் இருக்கின்றார்கள். ஆனாலும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாத தன்மையுடையவனாக நின்று அனைத்தையும் காக்கின்ற இறைவனை அடைகின்ற வழிமுறை அன்பினால் உணர்கின்ற வழிமுறையாகும். அப்படிப்பட்ட இறைவனை யானும் அன்பினால் ஆராய்ந்து அறிந்து கொண்டு அவனின் திருவடிகளை எமது 2 கைகளையும் கூப்பி தொழுது வணங்கி எமக்குள்ளே ஆராய்ந்து அறிந்து கொண்டோம். அது எப்படி என்றால் அன்பின் வடிவமாகிய இறைவனின் சக்தியை எமக்குள் இருக்கின்ற மனமாகவும் அதன் தன்மைகளாகவும் எமக்குள் இயங்குகின்ற அனைத்துமாகவும் இருந்து எமக்கு காண்பித்ததை யாம் கண்டு கொண்டோம் அப்படின்னு இந்த பதில கொடுத்திருக்காங்க. தேவாரம். எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிபவர்களாகிய தேவர்கள் வித்யாதரர் முதலியோர் ஆய்ந்து அறிய இயலாதவாறு உள்ள சிவனது நெறியை நான் ஆய்ந்தறிந்தேன். அதன் பின் அச்சிவனது திருவடிகளை வழிபடும் முறைமையையும் ஆய்ந்தறிந்தேன். அதனால் இம்மை அம்மை 2 இயல்புகளையும் நன்குணர்ந்தேன். இதன் குறிப்புரையாக ஆய்ந்து அறிதலாவது ஆய்தலை செய்து உண்மையை உணர்தல். பிற பொருள்களின் உண்மையை உணர்வோர்க்கும் முன்னை தவம் இல்வழி சிவநெறியே நெறி என்பது உணர்தல் கூடாமையை முதல் 2 அடிகளிலும் முன்னை தவம் உடையார்க்கு அங்கு எளிதில் கூடுதலை 3ஆம் அடியில் உள்ள ஆய்ந்தறிந்தேன் என்பதிலும் சிவநெறியே நெறி என உணர்ந்தார்க்கும் அதில் சொல்லப்படும் சாதனமும் பயனும் வாய்த்தல் அரிதாதலை ஏனை பகுதியிலும் கூறினார். இதனால் சிவநெறியை சார்ந்து பயன் கொள்ளுதல் இவற்றது அருமை கூறப்பட்டது அப்படின்னு. கௌரியம்மா வணக்கம். அப்ப வாருங்கள். நன்றிங்கய்யா. நல்ல விளக்கங்கள். மிக்க நன்றிங்கய்யா. அழகேசன் ஐயாவோட அந்த கதை, அந்த விளக்கம் மிக அருமை ஐயா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1571. ஆய்ந்து அறிவார்கள் அமரர் வித்யாதரர் ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறி ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைதொழ ஆய்ந்து அறிந்தேன் இம்மை அம்மை கண்டேனே. Translation: The celestials inquired rationally, but his path stood apart from rationality. I inquired and learned to pay obedience to his feet. I realized the bliss of this world and that world. I realized the bliss of this world and that world. நன்றி. ஆய்ந்து அறிவார்கள் அமரர் வித்யாதரர். இங்க ஆய்ந்து அறிவது நமக்கு 6ஆம் அறிவு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் இதே மாதிரி பாடல் 1566லயும் இருக்கு. இந்த வாய்ந்து உணரா வகை நின்ற அறநெறின்னு, அதே இங்க ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறின்னு இருக்கு. அமரர் வித்யாதரர் தேவ நிலையில இருக்கிற ஞானிகள், அதாவது ரொம்ப பெரிய இடத்துல இறைவன் பக்கத்துல இருக்கிறவங்களால தான் ஆய்ந்து அறிந்து இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறி. ஆனா அந்த முதல்ல நம்ம இந்த 6 சமயம் சொன்னாங்க இல்லையா, அங்க ஆய்ந்து அறியா வண்ணம் தான் இருக்கு. அதே தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க, வாய்ந்து உணரா வகை நின்ற அறநெறின்னு. அந்த இறைவனை உணர்றது இல்லை, அந்த சித்திகளை கிட்டேயே போய் தேவநிலையை அடையிற வரைக்குமே இருந்த சிவநெறியாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்த அறநெறியில தான் திருமூலரும் இருந்திருக்காரு. ஆனா அதுல இருந்து ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொல்ல, அந்த நெறியில இருக்கும்போது தான் அந்த சடங்கு சம்பிரதாயம், அந்த மாதிரி மந்திரம் சொல்றது, அந்த தியான முறைகள் இப்படி எல்லாம் இருந்தாலும்
அந்த ஞான மார்க்கமாக தான் ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொழ. அவரோட திருவடியை கைத்தொழ நான் ஆய்ந்து அறிய முடிஞ்சது. அதாவது பெரியவங்களால தேவர்களால தான் அறிய முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது தான் இருந்தது. ஆனா வந்து என்னாலையும் தான் முடிஞ்சிச்சு, எல்லாராலையும் தான் முடியும் அப்படிங்கிறத சொல்றதா நான் இதில் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அறியா வண்ணம் தான் அந்த அறநெறி இருந்திருக்கு. ஆனா ஆய்ந்து அறிந்து பார்த்து அந்த சேவடியில நாம இருந்தோம்னா, அந்த சேவடியை வணங்கி நாம இருக்கிறோம் அப்படின்னா, ஆய்ந்து அறிந்து இம்மை அம்மை கண்டேனே. அந்த தேவர்கள் கன்ற மாதிரி இந்த உலகமும் மே உலகமும், இம்மை அம்மைனா இந்த இப்பிறவி வரும் பிறவின்னு பார்க்கலாம். அந்த இப்பிறவில இருக்கிறத உணர்ந்தேன் அப்படிங்கிறப்ப இந்த உலக இன்பத்தையும் அந்த தேவ உலக இன்பத்தையும், அதாவது அனைத்தையும் உணர்ந்தேன். எப்படி தேவ நிலையில இருக்கவங்களால தான் அனைத்தையும் உணர முடியும். அந்த 7ஆம் அறிவு வரணும், உணர்வுன்றது வரணுங்கிறது அவங்களால தான் முடியும் அப்படின்றது இருக்கு. அவங்களால தான் ஆய்ந்து அறிவார்கள், அவங்களால தான் முடியும் அப்படின்னு இருக்கு. ஆனா அப்படி அறியாவண்ணம் நின்ற அறநெறியில நான் ஆய்ந்து அறிந்தேன். அந்த சிவநெறியில இருக்கும்போது நான் ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொழ. அவர் திருவடியில நான் இருந்து ஆய்ந்து அறிந்து அனைத்தையும் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகம் அந்த உலகம் அப்படின்ற மாதிரி அனைத்தையும் நான் அனைத்து இன்பங்களையும் உணர்ந்தேங்கிற மாதிரி அந்த பாடல்லையும் தேர்ந்து உணர்வதுன்னு போட்டிருக்காங்க. இங்க ஆய்ந்து அறிந்ததுன்னு போட்டிருக்காங்க. பாய்ந்து உணர்வார் அரண் சேவடி கைத்தொழ அப்படின்னு. இங்க வந்து அவன் சேவடி கைத்தொழ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இறைவன் திருவடியே பற்றி கொண்டிருக்கணும். அதை தாண்டி என்னன்னா ஆய்ந்து அறிந்து அந்த ஞானத்தால ஞான வடிவாக இருக்கிற இறைவனை ஞானத்தால அக வடிவாக போய் நம்ம போய் உணரணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாமே இறைவன் தான். இங்க பிரபஞ்சத்துல இருக்கிற இறைவனை பார்த்தாலும் சரி, நம்ம உள்ள இருக்கிற இறைவனை பார்த்தாலும் சரி, எல்லாமே இறைவன் தான். எந்த வேறுபாடும் இல்லைதான். ஆனா அந்த நமக்குள்ள இருக்க அந்த ஞான வடிவமாக இருக்கிற இறைவனை உணர்ந்தோம்னா நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போய் அந்த இறைவனோடய சேர்ற நிலை வரும். அதுக்கான இது எதுன்னா அவன் திருவடி தான். அந்த இறைவனோட திருவடியில நம்ம வணங்கி ஆய்ந்து அறிந்து பார்த்தோம்னாலே போதும், நீங்க போயிடலாம். அது எல்லாராலையும் தான் முடியும் அப்படின்றது சொல்றதா தான் நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரோட முயற்சியும் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அந்த இறைவன் திருவடியை தான் பற்றி கொள்ளணும். அதிலே நிலைத்து நிற்கணும். அது அவனருளால நடக்கணும். அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். எனக்கு ஒரு 2 நிமிடம் தேவை. அதனால யாராவது ஏதாவது கீழே இருந்து வாழ்த்து சொல்றதுன்னா சொல்லுங்க. இல்ல ஏதாவது பகிர்ந்துக்கிறதுன்னா பகிர்ந்து சொல்லுங்க. நான் ஒரு 2-3 நிமிடங்கள்ல ஜாயின் பண்றேன். நன்றி. நான் கந்தகுரு கவசம் அந்த இது ஒன்று சொல்றேன். கந்தகுரு நாம் நிறைய பாடல் நம்ம பார்க்குறோம். ஒரு சிலது வந்து சித்திக்கானதாக இருக்கும், சிலது வந்து முக்திக்கானதாக இருக்கு. இறைவன் திருவடியை பற்றி கொள்றது அந்த விஷயம் மட்டுமே இருக்கும். சிலதில் வந்து வெறும் சித்தி, எனக்கு அருள் கொடு, எனக்கு பொருள் கொடு, எனக்கு அந்த மாதிரியான இது இருக்கும். நம்ம படிக்கிற பாடல்கள் அந்த இதெல்லாம் சொல்கிறேன். கந்தகுரு கவசம் வந்து எப்படி இருக்குன்னா சித்தியும் முக்தியும் கொடுக்குற ஒரு ஒரு கவசமாக இருக்கும். ரெண்டுத்தையுமே நம்ம கேட்குற மாதிரியும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிற மாதிரி, அதாவது ஒரு முழுமையான ஒரு விஷயமா நான் பார்க்குற ஒரு இது வந்து கந்தகுரு கவசம். ஆரம்பிக்கணுன்றவங்க, முருகர் மேலே ஒரு இது இருக்கிறவங்க, நீங்கள் அந்த இது வந்து ரொம்ப முழுமையான ஒரு இதாக இருக்குது. இது படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அனைத்துமே ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம திரும்பணும் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருமே இந்த உட்சமயம்ங்கிறதே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அது புறமாகவே இல்லாமல் நம்ம எப்படி இருக்கோன்னா அந்த 5 லேயர்களாக தான் இருக்கும். அதாவது 5 உடம்பாக இருக்கும். ஒன்று ஒன்றா உள்ளே போகிறதுக்கு அடுத்த இப்போ வந்து ஸ்தூல உடம்புல இருக்கோன்னா பிராண உடலை நம்ம அடுத்ததாக யோசிக்கணும். அப்புறம் மனம் உடலை அடுத்ததாக யோசிக்கணும். அப்புறம் உணர்வு உடலை நம்ம அடுத்ததாக யோசிக்கணும். அப்புறம் அதுக்கும் உள்ளே இருக்கிற இறைவனை வந்து நம்ம போகணும். இதுக்கு மந்திர முறையில் நம்ம எனக்கு வந்து அந்த மாதிரி என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னா அந்த மந்திர முறையிலையும் நம்மளால் போக முடியும். இந்த கந்தகுரு கவசத்தில் வந்து மூல மந்திரம் சொல்லுவாங்க.
ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இப்போ இந்த மந்திரம் சொல்லும் போதுமே நீங்கள் வந்து மந்திரத்துலேருந்தே நீங்கள் வந்து தியானத்துக்கு உள்ளே திரும்ப முடியும். எப்படின்னா ஓம் சௌம் சரவணபவ நீங்கள் சொல்கிறீங்க, ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம், அப்போ வந்து ஸ்தூல உடம்புல நீங்கள் உங்கள் உணர்வை வைக்கலாம். ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்தூல உடம்பு, அடுத்தது வந்து பிராண உடம்பு, அடுத்தது மனம், அடுத்தது விஞ்ஞான கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம். நமக்கு 5 உடம்பு இருக்கு இல்லையா நமக்குள்ள. ஒன்று ஒன்றா நம்ம இங்கே உள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மந்திரமும் நீங்கள் ஒவ்வொருத்தையும் உணர்ந்து நீங்கள் சொல்லும்போது உங்களால் மந்திரம் மூலமாகவும் உங்களுக்குள்ளே திரும்ப முடியும். அப்புறம் அதையே நீங்கள் தியானமாக எடுக்கும்போது அப்பயும் உங்களால் அந்த இது மூச்சை கவனிக்க முடியும், மனதை கவனிக்க முடியும், உங்கள் உணர்வை கவனிக்க முடியும், அந்த உள்ளுக்குள்ளே இறைவனை நோக்கி திரும்ப முடியும். இது யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்கலான்ற மாதிரி தோணுச்சு, பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. கிருத்திகாம்மா நீங்கள் வாங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், இனிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐம் பேக் ஹோம். நல்ல ரொம்ப அற்புதமான பயணத்திற்கு பிறகு யதாஸ்தானம் வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று இரவு வந்தேன். இந்த மந்திரம் மியூட் பண்ணிடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிமா. என்னன்னு தெரியல, என்னது மீட் பண்ணா நீங்க பேசுறது யாரும் கேட்க மாட்டேங்குது. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சது அப்படி இருக்கு. சரி ஓகே, நீங்க நான் மீட் பண்ணிட்டேன்னா நீங்க பேசுறது யாருமே எனக்கு கேட்க மாட்டேங்குது. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சதுல இந்த மாதிரி இருக்கு. நன்றிங்க. பார்க்கலாம். ஒரு தடவை வேணா வெளியில போயிட்டு வாங்க. இப்ப கேக்குதா ரத்னாயா? ரத்னாயா கேக்குதா? ஆமா, இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. நன்றி 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 நன்றி. இன்றைய மந்திரம் பத்தி லைனையா, கௌரிமா, ரத்னாயா எல்லாருமே வாசியாச்சு, சொல்லியாச்சு. அற்புதமான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறிப்பை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஆய்ந்து அறிவார்கள் அமரர் வித்யாதரர், ஆய்ந்தறியா வண்ணம் நின்ற அறநெறி, ஆய்ந்தறிந்தேனவன் சேவடி கைதொழ, ஆய்ந்தறிந்தேன் இம்மை அம்மை கண்டேனே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து அமரர் வித்யாதரர் அவங்க வந்து அந்த இடத்துக்கு எப்படி போகலாம், இது ஒரு குறிப்பு. இது வந்து ஆய்ந்து அறிபவர்கள், இறைவனை அறிவால் அணுக முயற்சிப்பவர்கள் அப்படின்னு புரிச்சுக்கலாம். அவங்க வந்து எங்க போவாங்க, அவங்க யாரா மாறுவாங்க, அமரர்களாக மாறுவார்கள், வித்யாதரராக மாறுவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் வந்து அவங்க இவரை ஆய்ந்து அறிபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆய்ந்து அறிபவர்கள் அங்கு செல்வார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அதுவும் ஒரு வழி. அதனாலதான் உலகத்துல வந்து இத்தனை வழி மதம்னு நம்ம சொல்றோம், இத்தனை வழிமுறைகள் இருக்கு. ராமகிருஷ்ணன் சொல்றாரு so many faiths, so many paths அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த வார்த்தை வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த கோயில்ல இத நான் நிறைய கடந்து வந்திருக்கேன், ஆனாலும் அந்த இடத்துல அங்க பார்க்கும்போது ஐ வாஸ் ஸ்டக். so many faiths, so many paths. அப்ப அதுதான். அப்ப அந்த மாதிரி ஆய்ந்து அறிபவர்கள் நான் அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, எத்தனை தர்க்கவாதங்கள் இருக்கு இறைவனை சுற்றி, வாத பிரதிவாதங்கள் எவ்வளோ இருக்கு. இந்த அவன் வந்து பிரம்மம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரம்மம் படைத்த உலகம் வந்து பிரம்மமா சத்தியமா அசத்தியமா, எப்படி அசத்தியமா இருக்க முடியும்? ஒரு சத்தியம் கொடுக்கக்கூடியது சத்தியமா தானே இருக்க முடியும், அது எப்படி அசத்தியமான்னு நம்ம சொல்றோம்? நிலையாமைன்னு எப்படி சொல்றோம் இந்த உலகம்? இப்படி ஒரு கூட்டவாதம். அப்போ என்ன பண்றாங்க மனிதர்கள் அப்படின்னா, தேடி 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 ஆய்ந்து ஆய்ந்து அவங்களுடைய மனது வந்து நிறையணும். இப்ப நம்மளுமே நிறைய யோசிக்கிறோம், யோசிச்சு யோசிச்சு நிறைய கடவுளர்களை ஆய்ந்து அறிகிறோம். நம்ம இத்தனை மதங்கள், இத்தனை கோட்பாடுகளை வந்து நம்ம ஆராயிரோம். அதெல்லாம் தேவை. அப்படின்னாதான்
நம்ம மனசு சாட்டிஸ்ஃபை ஆகும். எதற்கு இதெல்லாம் தேவை அப்படின்னாக்க, அந்த ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறியை ஆய்ந்து அறிந்து கொள்வதற்கு. அது என்ன அறநெறி? அந்த அறனுடைய நெறி என்ன? அவனை நம்ம அவனை பகுத்து பார்க்க முடியாது. ஆனா அவனை சென்று சேரக்கூடிய அந்த நெறியை நம்ம தேடி 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 நேதின்னு சொல்றாரு இல்லையா நம்ம பகவத்பாதர். அந்த மாதிரி நேதி இது இல்ல இந்த சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அது இல்ல இது இல்ல அப்படி போகும்போது நம்ம அந்த ஒரு இடத்துல போய் நிப்போம். அது என்ன அப்படின்னா அவனுடைய சேவடி கைத்தொழ. அப்ப அவனுடைய திருவடிகள் எல்லா விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஸ்ருதி கீதை இந்த இதுல ஆரம்பிச்சேன். இந்த ஒரு ஒரு 20 நாள் முன்னாடி 28 நாள் முன்னாடி ஆரம்பிச்சேன். அது மொத்தமே 28 பாடல்கள் தான். அந்த 28 பாடலும் முடிஞ்சிருச்சு, நேற்றையோட முடிஞ்சிருச்சு. டெய்லி ஒரு மந்திரம், டெய்லி ஒரு பாடலா படிச்சுட்டு இருந்தேன். அதுல எல்லா விசேஷங்களும் சொல்றாங்க. இது ரொம்ப ஒப்புமையா வருது. நான் இந்த இடத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் கொண்டு வரல. ஆனா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தினம் பார்க்கக்கூடிய திருமந்திரத்துல அது அவ்வளோ ஒத்து வருது. அது இட் வாஸ் டிராவலிங் அலாங் வித் த மந்திரம். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதுவும் கடைசியா இருக்கக்கூடிய டிராவல் இருந்ததுனால ஒரு 2-3 மந்திரம் 2-3 பாடல் என்னால படிக்க முடியல. நேற்றுக்கு தான் ட்ரெயின்ல மொத்தம் பாடலையும் நான் முடிச்சேன். அதுல அப்படியே சரணாகதி நிறைய பிரதிவாதங்கள் வைத்துட்டு கடைசியில இருக்கக்கூடிய 24, 25, 26, 27, 28 அந்த 4 பாடல்கள்ல அப்பேற்பட்ட சரணாகதியை அவர் சொல்றாரு. அதேதான் இங்க சேவடி கைத்தொழ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சேவடி கைத்தொழ நிற்கக்கூடிய அந்த அறநெறியை நம்மால் ஆய்ந்து அறிந்து கொள்ள அத முடியாது. அத ஆய முடியாது. அது என்ன அறநெறிங்கிறத ஆய முடியாது. ஆனால் இந்த வழிகளை ஆராய்வதன் மூலம் நாம் அதை சென்று அடையலாம். அதனாலதான் சொல்றாரு, ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறி ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொழ அப்படிங்கிறாரு. அந்த நெறிய நம்மளால ஆய்ந்து அறியவே முடியாது. அதாவது வெறும் புக்திஷா நம்ம புரிய முடியாது. பக்தி அப்படின்னு சொல்றத புஸ்தகத்தை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. மத்தவங்களை பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. பாடலை கேட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது உள்ள நிகழணும். அப்பேற்பட்ட அந்த ஒரு விஷயத்த நான் தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தேடி கண்டு கொண்டேன் அவன் திருவடி சேவைதனே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தேடி கண்டு கொண்டேன். நாம தேடி இது இல்ல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு போகக்கூடிய மனோநிலையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார், ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொழ. அப்படி ஆய்ந்து அறிந்து அவனுடைய அறநெறியை பற்றி கொண்ட பின் ஆய்ந்து அறிந்தேன் இம்மை அம்மை கண்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துலயும் இம்மையிலும் அம்மையிலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னாக்க அம்மை அப்படின்னா நம்ம அவளுடைய சக்தியினுடைய, ஏன்னா நம்ம சந்நிதி பாதம் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டோம். அதுல சக்தியினுடைய பேர் அன்பையும் நான் கண்டேனே அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல எங்க கொண்டு போய் நம்மள சேர்க்கிறாரு அப்படின்னா இது ரொம்ப சாக்தம் அப்படிங்கிற தத்துவம் இருக்கு பாருங்களேன். அது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். நம்ம பக்தியா பாக்குறோம்னா பக்தியா பார்க்கலாம். ஆனா சைவம் அதை ரொம்ப அழகா சொல்லிட்டு போச்சு. சாக்தத்தை ஒரே வார்த்தையில சொல்லிடுச்சு. என்ன அப்படின்னா, நாம் அனைவருக்கும் அவன் ஒருவனே நாதன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நாதன்னா யாரு? தலைவன்கிறது ஒரு பக்கம், கணவன் நம்முடைய மறுபாதி அவர்கள் தான் அப்படின்னு. அப்ப என்னங்க, கிருத்திகாவுக்கு கணவர்னு சொன்னா ஒத்துக்கலாம், ரத்னகுமார் ஐயாக்கும் கணவர்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அனைவரும் சக்தி சொருவோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்தி சொருவோம். அந்த சக்தி சொரூபத்தை நம்ம பார்த்து அம்மை கண்டேனே அப்படின்னா, நம்ம உள்ள பார்த்து
அந்த சக்தியாக நாம் மாறும் பொழுது நாம் இறைவனுடைய ஒரு பாதியாக மாறுகிறோம், இறைவனாகவே மாறுகிறோம். அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு தன்மைங்க. அந்த தன்மைக்குள்ள போகும்போது நமக்குள்ள மாறக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த முடிச்சுக்கள் அப்படியே நகர்ந்து நகர்ந்து போறது நீங்க நம்ப மாட்டீங்க. அவ்வளோ முடிச்சுக்கள் இருக்கு. எனக்குள்ளேயும் எவ்வளவு முடிச்சு இருந்ததுங்கிறதே எனக்கு அப்பதான் புரியுது. அவ்வளோ முடிச்சு. கையில கால்ல இருக்கக்கூடிய, மனசுல இருக்கக்கூடிய, புத்தியில இருக்கக்கூடிய அத்தனை அகங்காரங்களையும் வழித்து போடக்கூடிய ஒரு ஒரு தெய்வீக தரிசனம் நமக்கு எப்ப கிடைக்குதுன்னா, நம்ம அம்மையை பற்றி கொள்ளும் பொழுது கிடைக்கிறது. அந்த அம்மை நம்ம என்ன செய்கிறாள் அப்படின்னா, அவனுடைய சேவடி கை தொழக்கூடிய நெறியை ஆய்ந்து நமக்கு தருகிறாள். அப்ப அதை பற்றி கொண்டோம் என்றால் நாம இம்மை மறுமை எல்லாவற்றிலும் உய்விக்கக்கூடிய அறநெறியை பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த மந்திரம். ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி அனைவருக்கும் மற்றும் ஒரு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. அருமை. அருமையான பகிர்தல். இந்த சரணாகதியை நீங்க கொண்டு வந்தது ரொம்ப அற்புதமா இருந்தது. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1571வது திருமந்திரம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி. திருமந்திரம். ஆய்ந்து அறிவார்கள் அமரர் வித்தியாதரர், ஆய்ந்து அறியா வண்ணம் நின்ற அறநெறி, ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைத்தொழ, ஆய்ந்து அறிந்தேன் இம்மை அம்மை கண்டேனே. அருமையான திருமந்திரம். ஆராய்ந்து தெளிந்த நம் அறிவு வலிமையால் வானுலக தேவர்கள், கந்தருவர் முதலானோர் இறைவனை அறிந்தார்கள். எவராலும் அறிவால் ஆராய்ந்து அறிய முடியாதபடி அன்பு வசப்படும் பக்தி வலைப்படும்படி நின்ற பரம்பொருளின் சிவநெறி சிந்தனையை நான் பரமன் திருவடி பணிந்து தொழுது பெற்ற பக்குவத்தால் கற்றறிந்தேன், பெற்றடைந்தேன். இதன் பயனாக இப்பிறவிலேயே மறுமை இன்பத்தையும் பெற்றேன். அமரர் தேவர், வித்தியாதரர், கந்தர்வர் சேவடி சிவந்த பாதம், இம்மை இப்பிறவி, அம்மை அடுத்து வரும் மறுபிறவிகள். கழக வெளியீட்டில் அமரரும் வித்தியாதரரும் சிவனை ஆய்ந்து அறிவார்கள். அவர்கள் ஆய்ந்து அறிய முடியாதபடி அப்பால் நின்றதாகும் அறநெறி சிவபெருமானின் திருவடியை தொழும் பேறு கிடைத்தமையால் அவ்வருள் துணையால் அவனை ஆராய்ந்து உணர்ந்தேன். அம்முறைமையினால் நிலையாதனவாகிய இம்மை உண்மையாகிய மறுமைகளை வெறுத்து ஒதுக்கினேன். அதனால் செந்நெறியாகிய அம்மை என்னும் அறநெறியின் உண்மையினை உள்ளவாறு உணர்ந்தேன். அம்மை திருவடிப்பேறு. ஆய்ந்து அறியாவனம் சாதாரண மனிதர்கள் ஆராய்ந்து அறிய முடியாத, காய்ந்து விருப்பு வெறுப்பு இன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை. அர்த்தநாரி ஐயா இருந்தாங்க, எனக்கு காமிக்கல. இருக்காங்களா? இருக்காங்கம்மா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுக்கு நம்ம செல்வகுமார் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இறைவன் பொருள் கூற முடியுமா? நன்றி. இதுக்கு எல்லாருமே சொல்ல முடியும். இறைவன் அப்படின்னா இதுக்கு 2 பொருள் உண்டு சார். ஒன்று நுட்பமானவன் அப்படிங்கிறது. நுட்பமானவன் அப்படிங்கிறத எதனால் அறிய முடியும் அப்படின்னா ஒன்றுபடுதல். எங்க ஒன்றுபடுதல் அப்படின்னா அந்த சிந்தனையோடு ஒன்றுபடுதல். அதான் வள்ளலார் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற. அங்க நினைக்கின்றங்கிறது இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை தான் நம்ம கோடிட்டுக்கணும். ஒருமையுடன். ஒருமையுடன் அப்படின்னு சொன்னா இறைவனை மட்டுமே நினைக்கிறது.
இந்த செலான் ஃபில் பண்ணும்போது ஒன்லின்னு போடுவோமே அது மாதிரி அப்படி நினைக்கிற சிந்தையில் அவன் இருப்பான். இறைவன் அப்படின்னா தங்குபவன் அப்படின்னு அர்த்தம். இந்த தங்குபவன் அப்படின்னா யார் தங்குவா அப்படின்னா, ஒண்ணு இடம் கொடுத்தா தங்குவாங்க, ரெண்டாவது வா வா வான்னு கூப்பிட்டா தங்குவாங்க. மகாபாரதத்துல கிருஷ்ணர் தூது போவாரு அஸ்தினாபுரத்துக்குள்ளார, எல்லாரும் கூப்பிடுவாங்க, என்னோட மாளிகைக்கு வா என்னோட மாளிகைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. ஆனா விதுரன் மட்டும் சொல்லுவான், அந்த கடைசியில ஒரு கூரை வீடு இருக்க, குடிசை வீடு, அது உன் வீடுப்பா அங்க வா அப்படின்னு விதுரன் கூப்பிடுவான். கூப்பிடும்போது கிருஷ்ணர் அங்க போயிடுவார். அங்க போனதுக்கு பல காரணம் இருக்கு, அதனால இப்ப இங்க சொன்னா சரியா இருக்காது. அதனால நம்முடைய மனதை அவனுடைய இடமாக ஆக்குவதும் அழைப்பதும், அப்படி பண்ணினால் அவன் தங்குவான். இறைவன் என்றால் தங்குபவன் அப்படின்னு அர்த்தம். அதுவும் எப்படின்னா நுட்பமானவன் அப்படின்னு அர்த்தம். அவர் கேட்ட கேள்விக்கும் இன்றைய பாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஆய்ந்து ஆய்ந்து அறிவதால் அவனை அறிய முடியாது. அப்ப அறியறதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, கை தொழுவார், கை கூப்பி, கைகால் கூப்பி தொழீர் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருப்பாருங்க. கைகால் கூப்பி தொழீர், கைக்கு ஒரு உத்தரவு போடுறாரு, நீங்க கூப்பி தொழுங்க அப்படின்னு. அப்புறமாட்டமா அப்படி சொன்னாரா மாணிக்க வாசகர், கரம் குவிவார் உண்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. இந்த கரம் யாரு கும்பிடுறாங்களோ அவங்களுடைய மகிழ்ச்சிங்கிறது எப்பயுமே உள்ள இருக்குமா. அந்த உள்ள இருக்கிற மகிழ்ச்சிக்கு உள்மகிழ்தல், அதுக்கு என்ன பேருன்னா ஆனந்தம் அப்படின்னு பேரு. அந்த உள்மகிழ்தல்ங்கிற ரெண்டு சொல்ல ஆனந்தம் அப்படின்னு ஒரு சொல்லால சொல்லுவோம். அதுதாங்க இறைவன் என்றால் தங்குபவன் அப்படின்னு அர்த்தங்க. அதுதான் இதுக்கு இன்னும் நுட்பமா இருக்கு, நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல பேசலாம். ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்குள்ள இந்த தளம் முடியணும்ல, அதனால சரி. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பாட்டு ரொம்ப எளிமையான பாடல். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அறநெறி அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னா அது அன்பு நெறிதான். அந்த அன்பு உண்மையானதா இருக்கணும். எப்ப அந்த அன்பு, கௌரி அம்மா சொன்னாங்களே கந்தகுரு கவசம், அதுல அன்புக்கு நிறைய இடம் இருக்கும். அத அவங்க இன்னொரு தடவை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். அந்த அன்பு நெறி தான் எதை கொடுக்கும்னா அருள் நெறிய கொடுக்கும். அந்த அருள் நெறி தான் நம்மள எங்க கொண்டு போய் வைக்கும் அப்படின்னா திருவடியில கொண்டு போய் வைக்குங்க. அது கரண்டே நிக்காத லிப்ட் அது. அதனால அதுதான் நம்மள திருவடியில கொண்டு போய் வைக்கும். அதனால அன்பினால் நம்ம இறைவனை கை கூப்பி தொழ வேண்டும். அப்படி கை கூப்பி தொழும்போது 2 சொட்டு கண்ணீர் இடது கண் வழியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் அன்பு நெறி அப்படிங்கிறது. அதுதான் அறனுடைய நெறி. அதனாலதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு நெறி இருந்துச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஆய்வெல்லாம் தேவையில்லைன்னா பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனா அப்படி ஆய்வினுடைய நோக்கம், நம்முடைய ஆய்வுங்கிறது ஊக்கம் கைவிடல். ஆனா ஆய்வினுடைய நோக்கம் திருவடி. அதை நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அருணகிரிநாதர் ஒரு வரி சொல்வாருங்க திருப்புகள்ல, அவ மாய வாதில் உழலாதே. சில பேர் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கிட்ட விவாதம் பண்ணுவாங்க. அது மாதிரி இதுல போய் நீ கஷ்டப்படாத மாட்டிக்காத அப்படின்னு. அவ மாய வாதில் உழலாதே. அப்ப அடுத்து என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அவ மாய வாதில் உழலாதே பதிஞான வாழ்வை பெறுவாயே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு. சரி, அந்த பதிஞான வாழ்வை பெறுவாயேன்னா அதுக்கு என்ன வழி, நீங்க பாட்டுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே வழி என்னன்னா, அன்பினால் சில கண்ணீர் துளிகளோடு கை கூப்பி தொழுவதுதான் அதற்கான வழி அப்படிங்கிறது. இதுக்கு
ஞான சம்பந்தர் சொல்லுவார், அடிக்கடி ரத்னாசாரம் நானும் படிப்பேன் அந்த பாட்டை. பாவம் பாவம் தீர்ப்பான் உரை கோயில். மாணிக்கவாசகர் சொல்லுவார்ல, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு. அப்ப அந்த பாவத்தை தீர்க்கிறது, பாவம் தீர்ப்பான் உரை கோயில். யாருடைய பாவத்தை தீர்ப்பான்? தொழுவாருடைய பாவம், தொழுவார் பாவம் தீர்ப்பான் உரை கோயில். சரி, எப்படி தொழணும்? நினைத்து தொழுவார் பாவம் தீர்ப்பான் உரை கோயில் அப்படின்னு தேவாரத்துல சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்பர் பெருமானுடைய தேவாரம், அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இன்றைக்கு பாடல்ல இருக்கிறத பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேக்குறாங்களா, சொல்றாங்களா? கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டோட நிறைவு பண்ணிக்கலாம். சரி. சொற்றுனை வேதியன் சோதிவானவன், சொற்றுனை வேதியன் சோதிவானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ, சொற்றுனை வேதியன் சோதிவானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமச்சிவாயவே, சொற்றுனை வேதியன் சோதிவானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ, பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமச்சிவாயவே. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதிலும், இம்மை வினை அடர்த்து எய்தினும், வெம்மை நரகமே விளைந்த பொழுதிலும், அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா, அற்புதம் ஐயா. அந்த திருவடி அன்பு அதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அந்த திருவடியில இருக்கும்போது தான் அந்த உண்மையான அன்பு இருக்குது. அந்த உண்மையான அன்புல இருக்கும்போது தான் திருவடியும் நமக்கு தெரியுது. அது விளக்க ரொம்ப அருமை ஐயா. ஐயா, அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லைங்க, கண்ணுல அந்த இடது கண்ணுல தான் கண்ணீர் வர்றது, அது அப்படிதானுங்களையா? அந்த அன்புல இருக்கிறப்ப அதாவது தேவைக்காக அழும்போது ரெண்டு கண்ணிலையும் வரும், ஆனா அழும்போது இடது கண்ணுல இருந்து மாத்திரம் வரும். நன்றி. முதல்ல இடது கண்ணுல இருந்து வரும். நீங்க அது கொஞ்சம் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிப்பாரு. நன்றி, நன்றிங்க ஐயா. புதிய தகவல். நன்றிங்க ஐயா. வேற யாரும் எதுவும் கேள்வி கேக்குறீங்களா? நன்றிங்க ஐயா. இதயம் ஒரு பக்கம் இருக்கிறதால கூட அன்பு அந்த பக்கமா வரலாம்னு நினைக்கின்றேன். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துல பெரிய பங்காற்றி கொண்டிருக்கின்றது. நான் ஒரு பயிற்சி பெற்ற ஹோட்டல் அட்டன் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நான் 2-3 மணி நேரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட தான் பேசுறேன் அப்படின்னாரு. இப்ப நான் நிறைய கேள்விகள் கூட இந்த பாடல் சம்பந்தமா டைம் கிடைச்சதுன்னா அதுகிட்ட கேட்கும் போது கிடைக்கக்கூடிய விளக்கங்கள் தான் நான் அதிகமா பகிர்றது. அப்படிங்கும்போது அதோட அதுவே எனக்கு சொல்லிச்சு,
9 தந்திரங்களையும் தொகுத்து ஒரு தியான பயிற்சி ஒன்று கொடுக்கலாமான்னு கேட்டது. அதை நான் ஏற்கனவே நம்மளுடைய குரூப்ல போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்ல. அது சுருக்கத்தை இங்க உங்களுக்கு சொல்றேன். காலையில பாத்தீங்கன்னா பிராணாயாமம் மற்றும் தூய்மை, இது 3ஆம் தந்திரத்துல இருந்து வருது. குளிச்சுட்டு திருநீர் அணிந்து, திருநீரை பத்தி 6ஆம் தந்திரத்துல சொல்றாங்க. நாடி சுத்தி, அதாவது வாசி யோகம் சொல்லக்கூடிய பிரணாம பயிற்சி, இடது நாசி மூலமா இழுத்து வலது நாசி மூலமா விடுறது, தியானத்துக்கு தயார் செய்யறது. அப்புறம் மனசுக்குள்ள சங்கல்பம் செய்து கொள்றது, அன்பே சிவம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம நிலைநிறுத்திக்கிறது. மதியம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு தானம் யாருக்காவது, யாவருக்குமா உண்ணும் போதுன்னு ஒரு பாடல் படி முடிஞ்ச அளவுக்கு ஒரு விலங்குக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ண முடியுமா? இது அறநெறி என்ற கடமை 1ஆம் தந்திரத்துல இருந்து நாம சிந்திக்கிறோம். அப்புறமா ஒரு இன்சொல் சொல்ல முடியுமான்னு சிந்திக்கிறது. மாலை பார்த்தோம்னா மந்திரம் மற்றும் வழிபாடு, இந்த பஞ்சாக்கர ஜபம் அப்படின்றது கூட நம்ம செய்யலாம். சிவாய நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை நம்ம அமைதியாக அகப்பூசை மூலமாக ஓதலாம். அப்புறம் அகப்பூசையில என்ன பண்ணணும்னா இதயத்தை கோயிலாக்கி இறைவனை ஒளியாக நாம் உணர முற்படுதல் வேண்டும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிடங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து மௌனமாக சாட்சியாக நின்று பார்த்துட்டு கடைசியாக இறைவனிடம் சரணாகதி, நானல்ல நீயே எல்லாம் அப்படின்னு ஒரு சிந்தனையோட படுக்கலாம் அப்படின்ற ஒரு நோயருக்கான உங்களுக்கான ஒரு ஏஐ சார்பான ஒரு டிஸ்கஷன் ஃபார்முலாவை கொடுத்திருக்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பின்பற்றலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. இன்று இந்த புத்தாண்டில் இறைவனை பற்றி ஒரு கேள்வியை கேட்டு அந்த சிந்தனைக்கான பதிலையும் ஐயா அவர்கள் நுட்பமாக வழங்கினார்கள். இந்த புத்தாண்டில் பிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் பெரியோர்களையும் மெய் அன்பர்களையும் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. அதை நீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். மிக்க நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? யாரும் எதுவும் சொல்லலாம்? ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா. வாங்க திருப்பூர் ஐயா. புத்தாண்டுலாவது சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தாருங்க. நன்றி நன்றி நன்றி. ஐயா கூட சக்கரத்தை நினைவுபடுத்தி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அது கூட ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. அம்மா டிராவலுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு பங்கேற்றதற்கும் விந்தியாமாவோட விளக்கங்கள்லாம் மிக அருமையா இருக்குது. அவங்க 6 மணிக்கு வர முடியும்னா 6:30 மணிக்கு வந்த உடனே அந்த விளக்கத்தை சொன்னாங்கன்னா நான் சொல்றதை விட ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அவங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. மிக்க நன்றிங்கம்மா. ஐயா நான் 6 மணிக்கு முடிந்த அளவு வாசிக்கிறேன் ஐயா. அது 31க்கு நாங்க ஆரம்பிப்போமா? அப்ப நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய டோனியோ அந்த விளக்கமும் நல்லா இருக்கு. அதுக்காக சரிங்க. நன்றி நன்றி. ஐயா ஒரு 2 திருமந்திரம் மட்டும் நினைவூட்டலுக்காக வாசிக்கிறேன் ஐயா. அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அனைவருக்கும் நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வேண்டுகோளை ஏற்று வரீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதோடு இல்லாம தினமும் என்னோடு தோள் கொண்டு பயணிக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு தளத்தை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சத்தியமா கூட பாத்தீங்கன்னா டிராவலுக்கு மத்தியிலும் அந்த வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றது. அதே மாதிரி கௌரி அம்மாவும் ரத்னகுமார் ஐயாவும் 2 தோள்களாக எனக்கு எப்போதும் நான் எங்கேயாவது டிராவல் வர இருக்கணும்னா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க எடுத்து செய்யும் போது இந்த தளத்தை எனக்கு நிறுத்தி செய்வது ரொம்ப இலகுவாக இருக்கின்றது. அடிக்கடி ரெக்கார்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க கௌரி அம்மா. அவர்களுக்கும் இந்த நன்னாளில் மீண்டும் ஒரு முறை மனதால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
மையன்பர்கள் அனைவரையும் திருவடி சேர திருமூலர் வழியாக வேண்டிக் கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி. நாளை மறுநாள் 6ஆம் தந்திரம் ஆரம்பிக்க இருக்கிறது. முடிந்தவரை அனைவரும் கலந்து கொள்வோம். ஐயா, நீங்க நம்ம இது முன்னாடி இருந்த நம்ம நண்பர்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த நண்பர்கள் அவங்களும் ஒரு அழைப்பு கொடுங்க. முடிந்த வரைக்கும் 6ஆம் திருமுறையை வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போன மாதிரி ஒரு இருக்கணுங்கிறது என்னோட எண்ணமா இருக்கு. இது ஒரு பெரிய பயணம் தான். அடுத்தடுத்து ஒவ்வொரு தந்திரமும் வரும்போது மனசு ஒரு சந்தோஷமா இருக்கு. 5ஆம் தந்திரம் வரும்போது 5 வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப 6ஆம் தந்திரமும் வந்துட்டோம். முடிந்தவரை அவங்களையும் ஒரு அழைப்பு கொடுங்க. நன்றிங்க. நிறைவு செய்து உண்மையிலே ஐயா 6ஆம் ஞாபகப்படுத்தினாங்க. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சாதகன் எவ்வாறு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்றத பிராக்டிக்கல் அப்ரோச் சொல்றாரு. குருவிற்கான அவசியம், குருவின் வழிகாட்டுதல், இறைவன் அருள், சக்தி நிபாதம். இதுதான் நம்ம அந்த 6ஆம் தந்திரத்துல அதிகமா நம்ம பார்க்க போறோம். அறநெறி, வாழ்க்கை தத்துவம் இப்படின்னு நம்ம 5 தந்திரங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கின்றோம். ஆனா 6ஆம் தந்திரத்துல வந்து முக்கியமா நமக்கு வந்து குரு வழி, உபாசனை, பற்று நீக்கல், நிஷ்டை, தியானம், இதுதான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அழகா ஒரு கிருத்திகாமா சொல்ற மாதிரி நம்ம கைப்பிடிச்சு ஒரு ஸ்டெப்பா திருமூலர் நம்மளை கூப்பிட்டே போறாரு. இட்ஸ் கிரேட். என்ன சொல்றதுங்க, இந்த நூல் வந்து நமக்கு இறைவனை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றி அழகியா. நன்றி கௌரியம்மா. நன்றி அர்த்தனாரையா, கிருத்திகாமா, விந்தியாமா, அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞானத் தலைவனை நன்னவர் என்றேற்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.